ராமின் லீலா, ரியோ, வர்த்திகா, தீபா வெங்கட், சேத்தன், மாகாப்பா, டிஜே பிளாக் இவங்களாம் நடிச்சு ராமச்சந்திரன் கண்ணன் அப்படிங்கிற ஒரு டெபியூ டைரக்ஷன்ல இப்ப ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன ஒரு லவ் பிளஸ் பக்கா காமெடி டிராமா தான் இந்த ராமின் லீலா. படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வணக்கம், நான் ஆனந்த். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, ரியோ வந்து ஒரு அன்லக்கி, கொஞ்சம் கூட அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன். அவர் எந்த பொண்ணை பார்த்தாலும் அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆயிரும், இவருக்கு மேரேஜ் ஆகாது. ஒரு கட்டத்துல ஃபேமிலி எந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, நீ யாரையாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறா, வீட்டுல நல்லதே நடக்க மாட்டேங்குது, எந்த பொண்ணுக்கும் உனக்கு பிடிக்க மாட்டேங்குது, எந்த பொண்ணை போய் மேரேஜுக்கு அலைன்ஸ் பார்த்தாலும் அந்த பொண்ணு உனக்கு பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிடுது, ஏதாவது ஒன்று பண்றா அப்படிங்கிற நிலைமையில ஃபேமிலி ப்ரெஷர் பண்றாங்க. இவரும் இவரும் என்ன பண்ண பாக்குற பொண்ணெல்லாம் ட்ரை பண்றாரு. ஆனா எந்த பொண்ணுமே இவருக்கு ஓகே சொல்ல மாட்டேங்குது, பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுலயே தான் இவரை வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கிற ரியோ வந்து ரொம்ப ரேண்டமா வர்த்திகாவை தற்செயலா பாக்குறாரு. அப்படி பாக்குறப்ப வர்த்திகாவுக்கும் ரியோவை பிடிச்சது, ரியோவுக்கும் வர்த்திகாவை பிடிச்சது. இவங்க ரெண்டு பேரும் ஒரு லவ்க்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. அப்புறம் இவங்களோட லைஃப் வந்து அந்த லவ் ஜேர்னி ரொம்ப ஹாப்பியா, நார்மலா எல்லா லவர்ஸும் பண்ற மாதிரி அவங்களோட லவ் ஜேர்னி ரொம்ப ஜாலியா ஹாப்பியா போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப அவங்க லவ் லைஃப்ல அவங்க லவ் பண்ணி அந்த டேட் பண்ணிக்கிட்டு அந்த டைம்ல வந்து வர்த்திகா ஒரே ஒரு கண்டிஷன் போடுறாங்க. ஈவினிங் 6க்கு மேல நான் வரமாட்டேன், 6 மணிக்கு மேல நீங்க கூட கூடாது. ஏன் அப்படின்னா எங்க ஃபேமிலி வந்து ரொம்ப பக்காவான ஒரு ஆர்த்தடாக்ஸ் மாதிரியா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஃபேமிலி எங்க ஃபேமிலி. அப்படிங்கிறப்ப எங்க எங்க வீட்டுக்குள்ள அதெல்லாம் பிடிக்காது. அதனால 6 மணிக்கு அப்புறம் எனக்கு மெசேஜ் பண்றதோ, மெசேஜ் ஓகே, எனக்கு ஃபோன் பண்றதோ, எங்கேயும் வெளியே போலான்னு கூப்பிடுறதோ அப்படிலாம் எதிர்பார்க்க கூடாது. அப்படின்னா எனக்கு வேண்டாம்னு சொல்லிடு, வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. அவருக்கு இந்த 6 மணி இன்னும் இல்லைன்னா இருக்கு, சரி ஓகே, இதுக்காக ஒரு வேணாம்னு சொல்லுவான் அப்படிங்கறதுனால ஓகே, பிரச்சனை இல்லை, நான் வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ஏன்னா ஃபேமிலிக்கு தெரிஞ்சிச்சுன்னா லவ்ல பிரச்சனை வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஓகேங்கிறாரு. ஒரு கட்டத்துல வந்து அவங்க ஃபேமிலிக்கும் அவங்க லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சிருது, 2 ஃபேமிலிக்கும் தெரிஞ்சது. 2 பேருமே ஓகே, மேரேஜ் பண்ணிடலாம், மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் பையங்களுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது முடிவு எடுக்கிறாங்க. அப்போ கூட வார்த்திகா வெளியே வர யோசிக்கிறாங்க. 6 மணிக்கு மேல வரமாட்டேன் வரமாட்டேன் இப்படியே தான் ரியோவா வச்சிருக்காங்க. சரி, லவ் பண்ணப்போ ஓகே, ஃபேமிலிக்கு தெரிஞ்சா பிரச்சனை அப்படிங்கிறது ஓகே. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா, இந்த மேரேஜுக்கு ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட வெளியே வரக்கூடாது, அப்படி என்ன உங்க வீட்டுல எல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வரப்ப, அந்த கேள்விக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்க, இவங்களோட லவ் காதல் கல்யாணத்துல முடிஞ்சா முடியலையா, ரியோவுக்கு ஃபைனலா மேரேஜ் ஆச்சா ஆகலையா, எப்படி ஆச்சு அப்படிங்கிற ஒரு பக்காவான ஒரு லவ் பிளஸ் காமெடி கலாட்டா கல்யாணம் மாதிரியான ஒரு படம் தான் இந்த ராமின் லீலா. படத்துல ரியோ, வர்த்திகா, சேத்தன், தீபா வெங்கட், மாகாப்பா, டிஜே பிளாக், முனிஷ்காந்த் இந்த மாதிரி படத்தை சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய ஆர்டிஸ்ட் படத்துக்குள்ள இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே இந்த படத்துல கொஞ்சம், அதாவது அவங்களோட போர்ஷனை ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்கிறாங்க. நீங்க படத்தை முடிச்சுட்டு இந்த படத்தை பத்தி லைட்டா யோசிச்சு பாக்குறப்ப, ஹீரோ ஹீரோயின் மட்டும் தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு இருப்பாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா படத்துல இருக்கக்கூடிய நிறைய சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் இவங்க எல்லாருமே டிவி சீரியல் நடிச்சவங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப முக்கியமான போர்ஷன்ல இருக்கிறாங்க. எல்லாருக்குமே நல்ல ஒரு ஸ்கோப் படத்துல இருக்கு. சும்மா ஒரு ஏதோ ஏதோ பேருக்கு யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாம ரொம்ப நல்லாவே அவங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு படத்துல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அது மாதிரி இந்த இந்த படத்தை பாக்குறப்ப என்ன தோணுச்சு அப்படின்னா, இதே மாதிரி எக்ஸாக்டா இதோட லவ் பிளாட், இந்த பிளாட் மாதிரியே ரீசெண்டா ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, அப்படியே இருந்துச்சு. ஆனா படத்தோட ஸ்கிரீன் பிளே ட்ரீட்மெண்டா படம் டோட்டலா வேறையா இருந்துச்சு. மத்தபடி ரெண்டுக்குமே சம்பந்தமே இல்லை. அந்த ஸ்டோரி பிளாட் வந்து அந்த ஒன்லைன் வந்து ரெண்டும் சேமா இருந்துச்சு. மற்றபடி ட்ரீட்மெண்ட் எல்லாமே டோட்டலா வேறையா, ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரி நிறைய காமெடி நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். படத்துல நிறைய டார்க் காமெடி நிறைய இருக்கு. அது எல்லாமே டபுள் மீனிங் அப்படிங்கிற மாதிரியான காமெடி நிறைய இருக்கு. அது எல்லாமே ரொம்ப சூப்பரா நம்ம எல்லாமே என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு காமெடியா இருந்துச்சு. அது மாதிரி படத்துல சின்னதா லைட்டா ஒரு ஃபேண்டசிக்குள்ள போற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த இது மட்டும் நம்ம ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட். அப்படின்னா புரியுமா அப்படிங்கிற ஒண்ணுதான். நம்ம அம்மா அப்பா அந்த மாதிரியான ஏஜ் கேட்டகரியில இருக்கவங்களுக்கு அவங்க அந்த மாதிரியான கான்செப்ட் ஓகேவா, புரியுமா அப்படிங்கிற ஒரு இது மட்டும் தான் டவுட் இருக்கு. மற்றபடி படத்துல எந்த விதமான தவறான காட்சிகள், ஒரு முகம் சுளிக்கிற மாதிரியான காட்சிகள், ஓவர் ரொமான்டிக்கான விஷயங்கள் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நல்லா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க, நல்லா நீங்க அந்த படத்தை வந்து என்டர்டெயின் ஆவீங்க அப்படிங்கிறது ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி நல்லா ஃபன் நிறைய இருக்கும். படத்துல சஸ்பென்ஸ் சொல்லி நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க. அது எதையுமே நீங்க கெஸ் பண்ண முடியாது. நம்ம இப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு இது ஒரு ஒரு இடத்துல லைட்டா வந்துரும் டவுட், இதான் இருக்குமோ அப்படின்னா, அதுல இருந்து ஒரு ஒரு 2x ஒரு ட்விஸ்ட வச்சு பயங்கரமா பண்ணி சிறப்பா பண்ணியிருக்காங்க. அப்புறம் படத்தோட சினிமோட்டோகிராஃபி ஒர்க் ஆகட்டும், படத்தோட மியூசிக் ஸ்கோர் ஆகட்டும், படத்தோட எடிட் பேட்டர்ன். இந்த எடிட் பேட்டர்ன் வந்து திரும்ப திரும்ப எனக்கு வந்து இந்த லவ் டுடேல பாத்தீங்க அப்படின்னா,
ஆஹ் அவரு பிஆர் வந்து அந்த பாத்ரூம் வச்சு சொல்லுங்க மாமா கூட்டி செல்லு பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ பேக்ரவுண்ட்ல ஒரு விஷயம் போய்கிட்டே இருக்குல்ல, ஒரு எடிட்ல ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்களா, அந்த மாதிரியான ஒரு விஷயம் இதுலயுமே இருக்கும். இவருமே அதே மாதிரி அந்த ஒரு மாடுலேஷன்ல அந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணியிருப்பாரு. அது நிறைய இந்த இடங்களை பார்க்க முடிஞ்சு. அது மாதிரி எடிட் ஒர்க் சூப்பரா இருந்துச்சு. நிறைய காமெடி, அந்த காமெடி எல்லாம் குபீர்னு சிரிப்பார மாதிரியான நிறைய விஷயங்கள் காமெடி நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சு. உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா ஆகலையா, எப்படி ஆகுது அப்படிங்கறது எல்லாமே படத்துல ரொம்ப சிறப்பா பண்ணியிருந்தாங்க. படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எந்த இடத்துலயும் எனக்கு போர் அடிக்கல. நான் ஒரு படம் பாக்குறேன் அப்படின்னா எனக்கு நான் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, போர் அடிக்க கூடாது. எனக்கு எரிச்சல் வரக்கூடாது. கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரியான ஃபீல் எதுவுமே இல்லாம அப்படியே என்ன ஒரு என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு விஷயம், அது ஆக்ஷனா இருக்கலாம், அது ஃபன்னா இருக்கலாம், அப்படி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும். அது இதுல இருந்துச்சு. படம் உங்க நியர்பை தியேட்டர்ல அவைலபிளா இருக்கும். நிச்சயமா பாருங்க. ஃபேமிலியோட பாக்குறதுக்கு ஏத்த ஒரு ஒருத்தான படம் தான். எந்த இடத்துலயுமே தவறான காட்சிகள், குழந்தைங்க அப்படிலாம் இல்ல. நீங்க தாராளமா ஃபேமிலியோட பார்க்கலாம். பாருங்க. ஆல்ரெடி இந்த படத்தை நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா, இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிச்சா பிடிக்கல அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தெரிஞ்சுக்கிறோம். அவ்வளவுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.